நம்ம கோயம்புத்தூரில் காலப்பட்டி லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காலப்பட்டி ரவுண்டானாலேருந்து, அதாவது காலப்பட்டி ஜங்ஷன்லேருந்து நமக்கு வந்துட்டு ஆண்டக்காபாளையம், அதாவது வெள்ளானைப்பட்டி போகிற ரோட்டில் ஆண்டக்காபாளையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டருங்க ஒரு கிழக்கு பார்த்த ஒரு சூப்பரான டிடிசிபி சைட் வந்து நம்ம பார்க்க வந்துருக்குறோங்க. ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸராக அமைஞ்சிருக்குதுங்க. காலப்பட்டி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. 51 அடி ஆகலாங்க, 118 அடி நீளங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் பண்ணி சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான என்ட்ரி கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேம்ப் வந்து நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனியாக விக்கெட் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பங்களா கட்டுறதுக்காக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு ஃபார்ம் பண்ண லேண்டுங்க இது வந்துட்டு. ஸோ டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குதுங்க. ஸோ டிடிசிபி அப்ரூவோட இந்த அளவுக்கு டெவலப் பண்ணதை நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்க்கலிங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செட்டப்பில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி கேபின் மோக்கொண்டு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து செக்யூரிட்டி கேபின்மே வந்து நல்ல ஒரு பெரிய ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா போர்வெல் இருக்குதுங்க, போர்வெல் ப்ளஸ் மோட்டார் இருக்குதுங்க, இவி கனெக்ஷன் இருக்குதுங்க. 12,000 லிட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்புமே வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாக்கிங் ட்ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மாமரம் இருக்குதுங்க உள்ளே வந்துட்டு. அது போக வந்து நிறைய ட்ரீஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போட்டா மரம் இருக்குதுங்க, கொய்யா மரம் இருக்குதுங்க, அது போக பாதாணி இருக்குதுங்க, ஸோ தென்னை மரம் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான மரங்களும் வந்துட்டு உள்ளே வந்து இவங்க வச்சு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வராங்க. மரம் இருக்குது, இதனால் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். காம்பவுண்ட் வாலை ஒட்டின மாதிரி தான் வந்துட்டு மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ சென்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தால் அதில் தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஸோ அது போக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த மரங்களை வந்து நீங்கள் எடுக்கிறதுனாலுமே எடுத்துக்கலாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 14 சென்ட் வருதுங்க. மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 51 அடி ஆகலாங்க, 118 அடி நீளங்க. கிழக்கு பார்த்து 30 அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு ரெட் சாயில் லேண்டுங்க. உள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகையான மரங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ தென்னை மரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா காப்புக்கு வந்துருக்கு. இப்போ வந்து சாயில் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெட் சாயிலுங்க. ஸோ இந்த லேண்டு வந்துட்டு உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப ஈஸி அக்சஸபிளாக இருக்குங்க. அதாவது அவினாஷ் ரோடு, சத்தி ரோடு ரெண்டுமே வந்து உங்களால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அவினாஷ் ரோடு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியுங்க. அது போக சத்தி ரோடும் உங்களுக்கு சேம் டைம்லேயுமே வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியுங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுங்களும் இருக்குங்க, நிறைய பெரிய பெரிய பங்களாஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. ஸோ தாராளமாக வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு பங்களா டைப் கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் குடியிருக்கலாங்க. இல்லை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு தாராளமாக இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க. டிடிசிபி அப்ரூவ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேங்க் லோனுமே போய்க்கலாங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் கால் பண்ணி இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் விசாரிச்சிக்கலாங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ண வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் வாங்க. இதனுடைய கேட் வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால முன்னாடியே கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாக கீ எடுத்துகிட்டு வந்துடுறோங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். நம்ம சேனலில் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, பில்டிங் சம்மந்தமாக போட்டிருக்கிறோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் சந்திக்கலாம்.